ஹலோ பீப்புள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டஸ் ஜியோ ஆட்டோ பே சேவ் மீ ஃப்ரம் த டேரிஃப் ஹைக்ஸ். ஸோ இப்போ ஜியோட ரீசார்ஜ் பிளான், ஏர்டெல், வோடஃபோன் எல்லாமே ஏறிட்டுருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜியோவோட அந்த டெஸ்க்டாப்பில் வந்துட்டு லாகின் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த ஆட்டோ பே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, அந்த இதில் போயிட்டு மை அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த மை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு செட்டப் ஜியோ ஆட்டோ பே அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஜியோ ஆட்டோ பே என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் எல்லாமே நடந்துடும். ஸோ உங்களுக்கு இப்போ பிளான் முடிய போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு 7 days முன்னாடியே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளான் அமௌண்ட் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களோட ரீசார்ஜும் கரெக்டாக ஆயிரும். ஸோ இப்படி தான் இந்த ஆட்டோ பே அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. ஸோ இதில் கெட் ஸ்டார்டட் அப்படின்னு போயிட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு எல்லா பிளான்ஸுமே காட்டும். நான் முன்னாடி வந்துட்டு இந்த டேரிஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும், அதாவது டேட்டா சேவர் பேக்கு. 395க்கு 6GB தான். ஏன்னா ஒய்ஃபை இருக்குது, எனக்கு வீட்லேயும் இருக்குது, ஆஃபீஸ்லேயும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி ஸோ இந்த பேக் தான் நான் மோஸ்ட்லி போடுவேன். ஸோ இதை நீங்கள் வேணும் அப்படின்னா பை கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ஆகுனா, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து யூபிஐ கொடுத்தீங்கன்னா ஒரு 1 ரூபி எடுப்பாங்க, திருப்பி அதுவும் கிரெடிட் பண்ணிடுவாங்க. கிரெடிட் கார்டுனா 2 rupees பேங்க் அக்கௌண்ட் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் அது ஒர்க் ஆகும். ஸோ என்ன பண்ணேன்னா, அதை செட் பண்ணிடலாமா, பண்ணிட்டோம்னா நமக்கு 395 செட் பண்ணிட்டா எல்லா மாதமும் கரெக்டாக 395 ரீசார்ஜ் ஆயிரும். ஆக்சுவலி 3 months பேக். ஸோ எவ்ரி 3 months ஒன்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நான் இந்த ஐடியா பண்ணலாமான்னு யோசித்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஜியோ கஸ்டமர் கேர்ட்ட ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கால் பண்ணேன். ஸோ அந்த ஆடியோ தான் இது ஃபாலோ ஆகும். ಹೇಳಿ சார், கேன் யூ ஸ்பீக் இன் தமிழ் ஆர் யூ நோ ஒன்லி கன்னடா? No sir, I am comfort with Hindi or Kannada sir. English? No sir, if you want Tamil, okay, I will transfer your call into Tamil desk sir, okay? Yeah, please do that. வணக்கம், உங்களுடைய கால் தமிழுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டுள்ளது. என்னுடைய பேர் அஸ்மா. சொல்லுங்க, என்ன தகவலுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? ஹலோ அர்ச்சனா, நான் வந்துட்டு இப்போ என்னோட ஜியோ சிம்முக்கு ஆட்டோ பே செட் பண்ணியிருக்கேன் ஒரு பிளானுக்கு. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு பிளான் ப்ரைஸஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுறதுனால இந்த ஆட்டோ பேல இருக்கிற அமௌண்ட்டுக்கே தான் எனக்கு ரீசார்ஜ் ஆகுமா, இல்லை இப்போ இந்த நியூ பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஸோ அந்த ஆட்டோ பே எப்படி அஃபெக்ட் ஆகுங்கிறது என்னோட டவுட்டு. கண்டிப்பா, இஷ்யூக்காக மன்னிச்சிருங்க. நான் தகவலை செக் பண்ணி சொல்றேன் சார், உதவி செய்யறேன். ஓகே. ஸோ ப்ளீஸ் லைன்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஸோ நீங்க ப்ரீபெய்டு இந்த பேசிட்டு இருக்க நம்பருக்கு ஆட்டோ பேங்கிறது எவ்வளோ அமௌண்ட் செட் பண்ணிருக்கீங்க? 395 பிளானுக்கு செட் பண்ணிருக்கேன். ஓகே, அதே பிளான் தான் சார் ஆகும். ஆனால் அந்த பிளான் இல்லாததுனால உங்களுக்கு ராங் ரீசார்ஜ் கண்டிப்பாக ஆகிடும். ஆட்டோ பேங்கிறது பிளான் சேஞ்சஸ் ஆனாலும் அதில் மாற்ற முடியாது. ஓகே. ஸோ அப்போனா மணி தான் வேஸ்ட் ஆயிரும். ஸோ எந்த ஆமா. பிளான் இல்லாதனால. ஓகே மேம், கண்டிப்பா. அப்போ நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ ஆட்டோ பேவை கேன்சல் பண்ணிட்டு எந்த பிளான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணி ஆட்டோ பே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமும் செட் ஆகிடும். ஓகே மேம், தேங்க்யூ. எஸ் சார், ரொம்ப நன்றி. அதே போல இந்த கால் கட் ஆனதுக்கு பிறகு ஒரு சர்வே மாதிரி வரும். வெரி புகார்ல இருந்து எக்ஸலன்ட் வரைக்கும் ரேட்டிங். ஸோ இப்போ இந்த ஆடியோலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஜியோ ஆட்டோ பே பண்ணுறது மூலிமா நம்மளால் மணி சேவ் பண்ண முடியுமா அந்த ரீசார்ஜ் ஹைக்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேபி ஒரு ரீசார்ஜ் எக்ஸ்ட்ராவாக பண்ணி வச்சுக்கலாம். அது வந்துட்டு க்யூ ஆகும், உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மேபி ஒரு 15 to 20% சேவ் பண்ணலாம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுற அமௌண்ட்லேருந்து. இல்லை நான் வந்துட்டு இப்போவே 1 yearக்கு பண்ணி வச்சிடவா, இல்லை நான் இப்போவே ஒரு 10 ரீசார்ஜ் 15 ரீசார்ஜ் பண்ணி க்யூவில் போட்டு வச்சிடவா அப்படிலாம் கேட்டிங்கன்னா நான் வேணாம் அப்படின்னு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். நம்ம வந்துட்டு அப்பப்போவே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரீசார்ஜ் மட்டும் நீங்கள் வேணால் இப்போதைக்கு பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே அப்பப்போ தேவைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டால் அதுவே பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு எப்படி இருந்தாலுமே இந்த ரேட்லாம் ஏறிட்டே தான் போகுது. ஸோ அதில் நம்ம பெருசாக ஒன்றும் சேவ் பண்ண போகிறதில்ல. இப்போ இதுவே நீங்கள் இந்த பிளான் எடுத்துட்டிங்கன்னா 1 year பிளான் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 600 நீங்கள் சேவ் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் பிரித்து பார்க்குறப்ப அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு 1 year கழித்து அந்த 600 ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் அது இப்போ கையில் இருந்திருந்தால் அது வேறு எதுக்காச்சும் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது ஓகே தான். நம்மளோட ப்ரைஸ் எப்படியுமே ஹைக் ஆக தான் போகுது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட இன்கமையும் நம்ம பார்த்துக்கணும். அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை தான் பார்க்கணும். ஸோ வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே, டாட்டா, பை பை, see you.